ஹெல்ப் பண்ணிட்டாரு. எப்போ பிரச்சனைன்னு வந்துச்சோ ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் 2 சின்ன பொண்ணுங்க, 17 வயசில் ஒரு பொண்ணு, 14 வயசில் ஒரு பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜப்ராஜ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் இவர் சபைக்கு போவாராம். கண்ட பிஞ்ச செருப்புக்காக பொண்டாட்டியை விடுவார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாரா யார்? நம்ம எட்வின் ரூசோ. இதெல்லாம் ஒரு பிரசங்கத்தில் சொல்கிற விஷயங்களா? இதெல்லாம் சிறுப்பு கிருப்புலாம் கடவுள் சபையில் உட்காந்து பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இது வெளியில் சொல்ல வேண்டியதான மக்கள்கிட்ட. சர்ச்சுன்ற சபை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சபையில் போய் அசிங்கமான டாபிக்ஸு, உங்களோட சுயநலத்துக்கான டாபிக்ஸு, அது என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேஜா இல்லை சர்ச்சுக்குள்ளே இருக்கிற இதுவா சொல்லுங்கள். இப்போ நாங்களாம் கிறிஸ்டியன்ஸுங்க, இப்போ நான்லாம் கூட டெஸ்டிமனி கொடுக்க போகிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்படி பண்ணாக்கா எங்களுக்கெல்லாம் மைக்கை பிடிக்க கை நடுங்குது. நீங்களாம் எப்படி தைரியமாக மைக்கை பிடிக்கிறீங்க? யூஸ்வலாக சொல்ல போனால் ஒரு போதனைக்கு முன்னாடி ஒரு நாள் உபவாச ஜபம் பண்ணணும். மட்டும் இல்லாமல் நான்வெஜ் 2-3 நாள் தொடக்கூடாது. டோட்டலாக பைபிள்லேயே சிந்தனை இருந்துட்டு அப்புறம் தான் மைக்கை தொட முடியும். நீங்கள் மைக்கை தொடும் போதே பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறீங்களே.